உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. திருக்கழுக்குன்றத்தில் திமுக சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் கடந்த 12ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்தார். கொத்திமங்கலம் புறவழி சாலையிலிருந்து ரோட் ஷோவில் 2 கிலோமீட்டர் தூரம் சாலையில் நடந்து சென்று இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்களிடம் மனுக்கள் வாங்கினார். திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி கழக செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான யுவராஜ் ஏற்பாட்டில் வார்டு செயலாளர்கள், நிர்வாகிகள் என தமிழ்நாடு முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். வரவேற்பை கண்டு பூரிப்படைந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் சிறப்பான வரவேற்பு அளித்ததை பாராட்டினார். இதையடுத்து அவரது வருகையொட்டி இரவும் பகலும் அயராது பாடுபட்ட நிர்வாகிகளை பாராட்டும் விதமாக திருக்கழுக்குன்றம் தனியார் திருமண மண்டபத்தில் பேரூராட்சி கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பலரும் கலந்து கொண்டனர். நிர்வாகிகள் அனைவருக்கும் பேரூராட்சி செயலாளர் நன்றி கூறி சால்வை அணிவித்து பிரியாணி விருந்தளித்தார். ரொம்ப சந்தோஷம். அதாவது அவர் சொல்றதுக்கு வாயே வரல. அந்த அளவுக்கு தளபதி இதே மீட்டிங்கில் நம்மளுக்கு அந்த செங்கல்பட்டு போசம் சொல்றாரு, நான் உங்களிடம் அதாவது நான் லேட்டாக வந்ததுக்கோசம் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஜனங்களை பார்த்து. ஏன்னா திருக்கழுக்குன்றத்திலிருந்து என்னால் வர முடியல, திக்குமுக்காடி போச்சு என்னால். அந்த அளவுக்கு ஜனத்தை நிறுத்திட்டாங்க. நான் அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு இந்த அளவு லேட் ஆகிடுச்சு, நானும் உங்களுக்கு சாப்பிடல, நீங்களும் சாப்பிடாத இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தளபதியே பொதுமக்கள் கையில் சொல்றாரு. அப்போனா திருக்கழுக்குன்றத்துடைய மனசு எந்த அளவுக்கு தளபதிக்கு மேலே மனசு உழுந்துருக்கோம். அது எல்லாம் எங்களுக்கு இதுவே கிடையாது. நீங்கள் எல்லாம் நீங்கள் பணம் தான். நீங்கள் எனக்கு சிறப்பான அத்தனை பேர் எடுத்து வச்சு நீங்கள் சிறப்பாக செய்து கொடுத்தீங்க. எனக்கு காலையில் 8:45 வரையும் எனக்கு அது பக்கு தான் பின்னாடி மழை வேற வந்துடுச்சு. ஆனால் வேலைக்கு சொல்ற அழகாக மழையை வர வச்சு நம்மளுக்கு கூலிங் ஆக்கி நம்மளுக்கு 10 மணிக்கெல்லாம் சரியான வெயில் இருக்கும். வெயிலே இல்லாத ஆக்கிட்டாரு. கிட்டத்தட்ட நமக்கு அதுதான் சொல்லுவாங்க மும்மாரி மழைன்றது. ஒரு தலைவர் வரானா அந்த மழை தானாக பெய்யுது. தலைவர் இங்கே விட்டுட்டு போக சொல்லி அந்த மழை பெய்யுதுன்னா அவர் நல்லாட்சி கொடுக்கவே தான் அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட சாதாரணம் இல்லை. இப்போ பெண்களை பற்றி அண்ணன் சொன்னார். ஒரு குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளையை படிக்க வச்சா போதும் அந்த குடும்பம் முன்னேறன்னு சொல்லுவாங்க. 100 ஒரு ஊரில் 100 பெண்கள் படித்தால் அந்த ஊர் முன்னேறன்னு சொல்லுவாங்க. அதாவது தலைவர் நம்ம பெரியார் என்ன சொல்றாருன்னா, நான் இதே மாதிரிலாம் பெண்களுக்கு சம உரிமை தரணும், பெண்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி தரணும்னு. அவரால் கூட்டத்தில் தீர்மானம் தான் போட முடியுது. ஆனால் இதில் தீர்மானத்தில் சட்டம் மொழி ஆகிறதுனா நம்ம கலைஞர் பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்லி 89 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாம் எப்படி படிக்க வைக்கணும்னு பார்த்தேன். இருப்பா போவாது அரே
பின்னாடி வாடா